ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி வந்து உட்காரை இன்னும் ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அது நீங்கள் பாருங்கள். அதுக்கு வந்து ரவை ஒரு கப்பு, பச்சைப்பருப்பு ஒரு கப்பு, வெல்லம் ஒரு கப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், நெய் வச்சுருக்கேன். அது ரவையும் பச்சைப்பருப்பும் வறுத்ததுங்க. ஸ்லோவில் வச்சு வறுக்கணும். நம்ம கருவிடக்கூடாது, கருவினா நல்லா இருக்காது. யாராவது இப்போ கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உடனே செஞ்சிடலாம். ஒரு 1/2 hour தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. 1/2 hourல செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு சர்க்கரையை விட வெல்லம் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பண்ணி கொடுங்க. நான் இப்போ வந்து அதை வேக வைக்க போகிறேன். பச்சைப்பருப்பு கழுவிட்டு இப்போ வேக வைக்கிறேங்க. ஒரு 15 நிமிஷம் ஆகும். அது வேக வச்சுட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். ஓகே, முதல்ல இந்த வறுத்த பச்சைப்பருப்பை வந்து ஆக்சுவலாக வந்து வெந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த முந்திரி பருப்பு போட போகிறோம். பருப்பு இப்போ வந்து இந்த நெய்யில் வந்து நெய்யும் முந்திரி பருப்பு போட்டுருவோம். இதை நெக்ஸ்ட் வந்து இந்த வெல்லம் போடுறோம். சரிங்களா? வெல்லம் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. அதை வந்து நான் வந்து மிக்ஸில் போடுறேன். அதில் ஏலக்காய் போட்டுறேன். ஏலக்காவும் இதிலேயே போட்டுருவேன். ரொம்ப சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு வாரம் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இது ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் கூட வச்சுட்டு சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் வெந்நீர் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த ரவையை வந்து நம்ம இதில் போடுறோம். ஆனால் பச்சை பருப்பு வந்து ஒரு பெரிய கப்பில் எடுத்தேன். ரவை வந்து ஒரு சின்ன கப்பு. வெல்லம் வந்து அதே மாதிரி அந்த பெரிய கப்பில் எடுத்துக்கணும். தண்ணி வந்து ஒரு 3 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அதான் வந்து அது ஏன்னா வறுத்தது இல்லைங்களா, நல்லா வேகணும் இல்லைங்களா. நிமிஷம் மூடி வைங்க. இதில் பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திறந்து பார்க்குறேன். பாருங்க, இப்போ வந்து குக்கரு ரெடி. நெய் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்மியான நிறைய கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போக்கு நாங்கள் இது சாப்பிட்றதுக்காக அதனால கம்மியாக நான் போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே போட்டால் திகட்டிடும். இது பாருங்கள், கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப நல்லது. இது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் ஒரு சுகரே கொஞ்சம் கூட நான் சேர்க்கவே இல்லை. அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது